நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை தெளிவான வானிலை அறிக்கை. வரக்கூடிய நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள வங்கக்கடல்ல ஒரு புயல் உருவாக போகுது. அந்த புயலுக்கு சென்யார் அப்படிங்கிற ஒரு பெயரை நம்மளுடைய ஐக்கிய அரபு அமீரகம் பார்த்தீங்கன்னா சூட்ட போகுது. நம்மளுடைய அரபு நாடு பார்த்தீங்கன்னா சென்யார் அப்படிங்கிற ஒரு பெயரை சூட்ட போறாங்க. வங்கக்கடல்ல வரக்கூடிய நவம்பர் 20லேருந்து 25ஆம் தேதி புயல் உருவாகுவதற்கான சாதக சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா நம்ம தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை மீண்டும் வேகமாக தீவிரமடைய போது. குறிப்பா முழு விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். அப்படி வங்கக்கடல்ல ஒரு புயல், அந்த சென்யார் புயல் உருவானால் அது எங்க கரையை கிடக்கும், இதனால பாதிப்பு எங்க இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம். குறிப்பா நம்மளுடைய தென் மாவட்டங்கள்ல மழை என்பது கூடுதலாகவே இருந்து வருகிறது. அதாவது நம்மளுடைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்கள்ல மழை பொழிவுங்கிறது ரொம்ப கூடுதலா இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல. இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதே வேளையில நம்மளுடைய இலங்கையுடைய தெற்கு பகுதியிலையும் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலா இருந்துட்டு இருக்கு. இப்ப சென்யார் புயல் எப்படியெல்லாம் உருவாக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வங்கக்கடல்ல வரக்கூடிய நவம்பர் 9ஆம் தேதி, அதாவது குறிப்பா நாளைக்கு, நாளை மறுநாள் நவம்பர் 9, 10 தேதிகள்ல ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. காற்று சுழற்சி உருவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு கூட சொல்லலாம். ஒரு சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி தமிழகத்துல வடகிழக்கு காற்றை தீவிரப்படுத்த போகுது. வடகிழக்கு பருவமழைக்கான அந்த காற்று இருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி மொந்தா புயல் வந்தப்ப ரொம்ப தீவிரமான காற்று இருந்துச்சு. அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இப்ப வரக்கூடிய நவம்பர் 9, 10 தேதிகள்ல ஒரு சுழற்சி வங்கக்கடல்ல உருவாக போகுது. அந்த காற்று சுழற்சி காரணமாக தொடர்ந்து நம்மளுடைய கிழக்கு காற்று ரொம்ப தீவிரமா வரப்போகுது. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மறுபடியும் நமக்கு தீவிரமான வடகிழக்கு காற்று இருக்க போகுது. இந்த காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றையும் தீவிரப்படுத்தி பிறகு பார்த்தீங்கன்னா படிப்படியாக இலங்கைக்கு நெருக்கமாக அதாவது இலங்கையிலும் தமிழகத்திலும் நல்ல ஒரு வடகிழக்கு காற்றை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய தாய்லாந்துல இருந்து குறிப்பா இந்த புயல், இந்த சென்யாருங்கிற ஒரு புயல் சொல்றோம்ல, அந்த புயல் தாய்லாந்துல இருந்து, குறிப்பா மலேசியா, தாய்லாந்துல இருந்து அங்க இருந்து இறங்க போகுது. நம்மளுடைய அந்தமான் பகுதியில இறங்கி வங்கக்கடல்ல இது பாத்தீங்கன்னா நவம்பர் 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ள நெருக்கமாக, இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகுது. இங்க வேற ஒரு சுழற்சி நீடிச்சுட்டு இருக்குல்ல, இது எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறப்போகுது. மாறி புயலாக மாறப்போகுது. அந்த புயலுக்கு பெயர் தான் சென்யார் அப்படின்னு வைக்க போறாங்க. சென்யாரா சார்? சென்யார் புயல் எங்க சார் வரப்போகுது, எப்ப சார் வரப்போகுது, எங்க சார் பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், இது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வருவது போல தெரியுது இந்த சென்யாருங்கிற ஒரு புயல். அது சென்யாருங்கிற ஒரு புயல் உருவாகுமா, இல்ல அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகுமா, இல்ல புயல் உருவாகாமையே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்னாடியே ஒன்று சொல்லிட்டேன். இது நம்மளுடைய கணிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கள் இன்னைக்கு தேதி என்ன, இன்னைக்கு தான் நவம்பர் 8ஆம் தேதி ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து இன்னும் 10 நாள் கிடக்கு. இந்த 10 நாள்ல வானிலையில என்ன வேணாலும் மாறலாம். இப்போ வரைக்கும் பார்க்கையில அந்த சென்யார் புயல் இலங்கைக்கு நெருக்கமாக நீடிப்பது போல தெரியுது. எப்போ நீடிக்க போகுது, நவம்பர் 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ள நெருக்கமா வர்றது போல தெரியுது. இது எந்த இடத்துல கரையை கிடக்கும், எந்த இடத்துல சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, முன்னாடி வந்த நிகழ்வு மொந்தா புயல் தொடர்ந்து வடக்கு நோக்கியே போயிடுச்சு. அதாவது வடக்கு நோக்கி போய் ஆந்திராவுக்கு போச்சு. இந்த நிகழ்வு உறுதியாக நம் தமிழகம் ஊடாக பயணித்து அரபிக்கடலுக்கு போவதற்கான வாய்ப்பு தான் மிக 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 அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, வடகிழக்கு காற்று தீவிரமடைய போகுது. எப்ப, நாளையிலேருந்தே நவம்பர் 9, 10 தேதியிலேருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாகவும் நீங்க பார்க்கலாம். நாளைக்கு, நாளை மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு காற்று, அந்த காற்றின் காரணமாக கூட மழைப்பொழிவு மறுபடியும் படிப்படியாக தமிழகம் முழுவதுமே தீவிரமடையும். ஏன்னா நமக்கு ஓய்ந்து போய் கிடக்குது, இது மறுபடியும் தீவிரமடைய போது. இந்த வடகிழக்கு காற்றை தீவிரப்படுத்த போறதே இப்ப நவம்பர் 9, 10 தேதியில ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது நம்மளுடைய வங்கக்கடல்ல. அது அப்படியே இலங்கைக்கு நெருக்கமாக நீடிக்கும். இலங்கையிலே நீடிச்சிட்டு இருக்க நேரத்துல அங்க தாய்லாந்துல இருந்தும் மலேசியால இருந்தும் ஒரு சுழற்சி உள்ள இறங்கி அந்தோமான்ல இருந்து வங்கக்கடலுக்கு ஒரு தீவிரமான சுழற்சியாக, ஒரு புயலாக படிப்படியாக, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன்,
படிப்படியாக அறிவிப்பாங்க. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது, தாழ்வு மண்டலம் உருவானது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது, புயல் உருவானது அப்படின்ட்டு எல்லா செய்திகளையும் நீங்க படிப்படியாக கேட்கலாம். அதனால இந்த சென்யார் புயல் எந்த இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது, சென்னைக்கு வருமா, கடலூருக்கு வருமா, இல்ல டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமா வந்து மழைப்பொழிவை கொடுக்குமா, இல்ல தென் மாவட்டங்கள்ல அது வந்து கரையை கடந்து போகுமா, இல்ல எங்கேயுமே வராம நம்மளுடைய அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே வந்து இந்திய பெருங்கடல் வழியா அரபிக்கடலுக்கு போகுமாங்கிறது பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். அதை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இப்ப நமக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே வேளையில தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இருக்கலாம். விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மழை இருக்கும். இந்த தென்கோடி மாவட்டங்களில் மட்டும்தான் மழை இருக்கும். அடுத்த 2 தினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக கேரளால மழைப்பொழிவு கூடுதலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேரளாவில் ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் படிப்படியாக அடுத்த 2 தினங்கள்ல மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக மாறும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த 2 தினங்களுக்கு மழைப்பொழிவு இல்லை. டெல்டா மாவட்ட மக்களே, நீங்க மழையை இப்ப நம்ப வேணாம், உங்களுக்கு பெரிய மழை இருக்கு, பொறுமையா இருங்க. அதே வேளையில நமக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் தெற்கு இலங்கையில மழை இருக்கும், வட இலங்கையில இருக்காது. யாழ்ப்பாணம், இந்த நம்மளுடைய கிளிநொச்சி உட்பட வட இலங்கையில பெரிய லெவல்ல மழைப்பொழிவு இருக்காது. அடுத்த 4 தினங்கள்ல படிப்படியாக, அதாவது இன்னைக்கு வந்து நவம்பர் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 12ஆம் தேதி பிறகு படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்தே, குறிப்பா வந்து நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளையும் அடுத்த 4 தினங்களுக்கு பிறகு, அதாவது ஒரு 13, 14 தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கலாம். அதாவது 4 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். அப்புறம் படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மழை இருக்கும். ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் தான் தெரியுதுங்க. மதுரைக்கு தெற்கே தான் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலாக இருக்கும் அடுத்த ஒரு வார காலத்துக்கு. அந்த புயலின் தாக்கத்தினால எப்படி மழை இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அது எந்த இடத்துல கரையை கிடப்பது போல நம்மளால வானிலை தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அது வங்கக்கடலுக்கே வரல, இன்னும் அந்த காற்று சுழற்சியே உருவாகலை. அது எப்படி உருவாக போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வரைபடமா போட்டு சொல்லியிருக்கேன். இதுல என்னென்னங்கிறத நம்ம தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால வடகிழக்கு பருவமழை காலத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு நாட்களும், ஏன்னா நவம்பர் இன்னைக்கு 8ஆம் தேதி, இனிமே டிசம்பர் மாசத்துக்குள்ள பல புயல்களை நம்ம சந்திக்கலாம். ஏன்னா நிறைய புயல்கள் வரப்போகுது, தாழ்வு மண்டலங்கள் வரப்போகுது. இந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மொந்தா புயல் என்ன பண்ணிருச்சுன்னா ஒரே வேகமா போயிருச்சு. வடக்க போய் வடகிழக்கு காற்று வந்துகிட்டு இருந்துச்சுல, சூப்பரான காற்று, அந்த காற்று வந்து கெடுத்து விட்டு போச்சு. நல்ல காத்து வந்துகிட்டு இருந்துச்சு வடகிழக்கு காற்று. அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை வானிலை ஆய்வு மையமா அறிவிச்சாங்க. நல்ல காற்று வந்துகிட்டு இருந்ததை அங்கேருந்து ஒரு சுழற்சி உருவாகி படிப்படியாகவே சென்னைக்கு நெருக்கமா வர்றது போல வந்து பின்னாடி அங்கிட்டு தெற்கே போனதுனால அந்த பக்கம் வர்ற காற்று, வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று ஓய்ந்து போய் தமிழ்நாட்டில் மழை பொழிவே இல்லாம கிடந்துச்சு. இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இனிமே ஒரு நாட்களும் படிப்படியாக, இப்போ ஒரு சுழற்சி உருவாக போறதே நவம்பர் 9, 10 தேதிகளில் ஒரு சுழற்சி உருவாக போறதே வடகிழக்கு காற்றை தீவிரப்படுத்த தான். இது இங்க தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கும். காற்றை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கையில இன்னொரு சுழற்சி எங்க இருந்து வரப்போகுது, தாய்லாந்து, மலேசியா, அங்கிருந்து உள்ள வந்து இறங்கி அது தீவிரமாகி ரொம்ப தீவிரமாகி இலங்கைக்கு நெருக்கமா வரப்போகுது. அது எந்த இடத்துல கரையை கடக்க போகுதுங்கிறத தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, இந்திய வானிலை ஆய்வாளர்களே கணிக்க போறாங்க. அதை நம்மளும் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறோம். அதனால எந்த இடத்துல பாதிப்பு இருக்க போகுது, எந்த இடத்துல வெள்ளம் வரப்போகுது, எந்த இடத்துல மிகப்பெரிய மழை இருக்கும், இதெல்லாம் அதிக மழைக்கான வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இப்ப சொல்லிட்டு போறேன், தென் மாவட்டங்கள்ல தான் மழைப்பொழிவு ரொம்ப கூடுதலா இருக்கும். அதனால தாமிரபரணி, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றும், குண்டாறு, இருக்கக்கூடிய எல்லா ஆற்றுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு வார காலத்துக்கு இருக்கு. ஒரு வார காலம்னு சொல்ல முடியாது. இந்த புயல் வந்து இன்னும் தீவிரமான மழையை கொடுக்குமா, அது எந்த இடத்துல கரையை கிடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. நேற்று கூட நான் வீடியோ போட்டிருக்கையில நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வானிலை சார்ந்த நண்பர்கள் அந்த இதயத்தில் இந்த கோபிநாதன் இடம் பிடித்து வருகிறேன். தினம் இடம் பிடிப்பேன் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவான வானிலை அறிக்கை தினம்தோறும் உங்களுக்கு வந்தடையும்.
நன்றி, வணக்கம்.